ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் பிபி, அதாவது ஹையர் பிபி உள்ளவங்களுக்கும் லோவர் பிபி உள்ளவங்களுக்கும் என்னென்ன சொல்யூஷன், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட்டா அந்த ரெண்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிபியில் வந்து ஹையர் பிபி லோவர் பிபி ரெண்டுன்னு இருக்குது. அதாவது ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், ரத்த அழுத்தம் சிலவங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உயர் ரத்த அழுத்தம், அதாவது இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக உள்ளது தான் காமன். ஓகேவா? அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சிலவங்களுக்கு வந்து லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க டேப்லெட் வந்து சாப்பிட்டே வருவாங்க. அது வருஷக்கணக்காக சாப்பிட்டே வருவாங்க. கண்ட்ரோல் வரும், கூடிட்டே தான் இருக்கும். அது குறையவே குறையாது இல்லையா? அப்புறம் வந்து லோ பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வந்து மயக்கம் திடீர்னு வந்துடும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் குறையும் போது பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. அப்போ வந்து மூளைக்கு தேவையான சரியான பிளட் இல்லாதனால திடீர் மயக்கங்கள்லாம் வரும். அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து எல்லாருமே வந்து பிபினால ஹையர் பிபி அதை பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. லோவர் பிபி அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும், ஆனால் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் குறைவான ரத்த அழுத்தம் ரெண்டுக்கும் என்னென்ன சொல்யூஷன் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம், உணவின் மூலமாக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உயர் ரத்த அழுத்தத்துக்கு போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை பொறுத்த அளவில் நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபுட்டு மூலமாக தாங்க. என்ன ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலர் திராட்சை இருக்குல்ல, உலர் திராட்சை என்ன பண்ணுறீங்கன்னா முதல் நாள் நைட்டு ஒரு வாட்டரில் வந்து ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டுனா உலர் திராட்சை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஓகேவா? ஏன்னா கடையில் வாங்குறது உலர் திராட்சை மேலே ஸ்கின்ல எல்லாம் எல்லாமே இருக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து உலர் திராட்சையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வாட்டரில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த வாட்டரை எடுத்து குடிச்சாலே போதுங்க. பிபி பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் வந்துடும். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஓகேவா? இதை வந்து டெய்லி செஞ்சுட்டே வரணும். இது ஒரு 5 நாளைக்கு செஞ்சுக்கிட்டு என்னங்க டாக்டர் பிபி குறையிலேயே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து லைஃப் லாங் செய்யக்கூடிய மெத்தேடு. உலர் திராட்சையை நான் சொன்ன மாதிரி நல்ல வாட்டரில் வந்து போட்டுட்டு காலையில் வந்து இந்த வாட்டரை மட்டும் குடிச்சாலே போதும். இந்த டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிபி போக 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 என்னென்னா குறைஞ்சி கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து பிபி குறைக்கிறதுல ரெண்டாவது ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காட்டு நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து காட்டு நெல்லிக்காய் பொறுத்தளவு அது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அதையும் எடுத்து அப்புறம் வந்து கூட மஞ்சள் தூளையும் சேர்த்து அது கலக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி காலையில் குடிச்சிட்டே வரணுங்க. இதை அப்படி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் பிபி வந்து குறைஞ்சி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஏற்கனவே சொன்னால் உலர் திராட்சை இருக்குல்ல, அதுவும் சரி அப்புறம் வந்து இந்த காட்டு நெல்லிக்காய் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஆனால் இதை டெய்லி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த வாட்டரை குடிச்சிட்டே வரணும். வந்தீங்கன்னா நாளடைவில் பிபி குறைஞ்சி கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகேவா? லோ பிளட் ப்ரெஷர், அதாவது குறைவான ரத்த அழுத்தம், அதுக்கு என்னங்க டாக்டர் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேறு ஒன்றும் இல்லை, கஞ்சி இருக்கலாங்க. அதுதான் நம்ம பழைய சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பழைய சாதத்தில் முதல் நாள் மிஞ்சிற சாதத்தில் உப்பு போட்டு நம்ம மறுநாள் வந்து சாப்பிடுவோம் இல்லையா கஞ்சி, அதுக்கு கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வந்து நாளடைவில் வந்து அதாவது குறைவான பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வந்துடும். அதை வந்து சாப்பிட்டுருவாங்க. கூட வந்து சுண்ட வத்தல் அதுவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வந்து டெய்லி குடிச்சிட்டே வாங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு இல்லை, இது வந்து எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா லெமனில் ஆசிட் இருக்கனால அது சிலவங்களுக்கு ஸ்டொமக்கில் அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாக ஒத்துக்காது. அதனால இடப்பட்ட நேரங்களில் கூட குடிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றோம். ஒன்று கஞ்சி கூட சுண்ட வத்தல் சேர்த்து சாப்பிட்டு வரணும். ரெண்டாவது லெமன் ஜூஸ். இந்த ரெண்டுமே நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குறைவான ரத்த அழுத்தம் வந்து நாளடைவில் இது வந்து நார்மலுக்கு வந்துடும். இதை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கிளீனாக கேட்டுக்கணும். ஹையர் பிபி லோவர் பிபி பற்றி சொல்லியிருக்கிறேன். ஹையர் பிபி உள்ளவங்க உலர் திராட்சை அந்த ஃபுட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம். உலர் திராட்சை வந்து முதல் நாள் தண்ணியில் வந்து ஊற போட்டு மறுநாள் அந்த வாட்டர் எடுத்து குடிச்சிட்டே வரணும். அப்புறம் ரெண்டாவது காட்டு நெல்லிக்காய் சொன்னேன் இல்லையா, அது வந்து மஞ்சப்பொடி கூட சேர்த்து காட்டு நெல்லிக்காய் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாட்டர்லாம் டெய்லி காலையில் குடிக்கணும். அப்புறம் லோவர் பிபிக்கு நான் வந்து இதில் சொன்ன மாதிரி வந்து கஞ்சி தான், அது கூட சுண்ட வத்தல் அது டெய்லி குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் லெமன் ஜூஸ். ஓகேவா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, மாற்றி ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பிபி வந்து ஹையராக ஃபர்ஸ்ட் சொன்னது பிபி வந்து ஹையர் பிபிக்கு, ரெண்டாவது சொன்னது லோவர் பிபிக்கு. அதை கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் பிபி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ நமக்கு வந்து முக்கியம் பிபியை கூட்டுறதோ குறைக்கிறதோ நோக்கம் இல்லைங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபுட்டு வந்து ஹையர் பிபியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். ரெண்டாவது சொன்னது வந்து லோவர் பிபியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். நம்மளுடைய ஏமே வந்து நார்மல் பிபி தான். ஓகேவா? ஹையர் பிபியும் கிடையாது, லோவர் பிபியும் கிடையாது. அப்புறம் அந்தந்த ஸ்டேஜில் பிபி இருக்கும்போது இந்த ஃபுட்டுகள் அதை கூட்டி குறைச்சி அதை நார்மலுக்கு கொண்டு வருது, அவ்வளோ தான். ஓகேவா? இதை நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய எஃபெக்ட் தெரியுங்க.
பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு 5 நாள் 10 நாள் ஃபாலோ பண்ணுற சமாச்சாரம் கிடையாது, லைஃப் லாங். ஏன் இதுக்கு வந்து பிபிக்கு டேப்லெட்ஸ் மட்டும் லைஃப் லாங்க போடுறீங்க இல்லையா, அப்போ இந்த இதையும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணலாமே. இது ஃபுட்டு நினச்சி அசால்ட்டாக பண்ணாமல் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் மனசில் நினச்சி டெய்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். நாளடைவில் இந்த பிபிக்குள்ள இந்த டேப்லெட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிபி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிபி டேப்லெட் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருந்தால் அதையும் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிபி அடிக்கடி டாக்டரை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணி பார்த்துட்டு வந்து நார்மலுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு பிபி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மிகவும் நார்மலுக்கு வந்துட்டுனா நீங்கள் நார்மல் ஃபுட்டை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. ஸோ இனிமேல் பிபி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இந்த வீடியோ மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹை பிபி லோ பிபி பற்றி முக்கியமான வந்து ஃபுட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கிறத பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமல்ல, அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி விட்டால் தான் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஹை பிபி லோவர் பிபி பற்றி முக்கியமான வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.